ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கோவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி தேவையான மசாலா வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பேனில் ஈயவடை சட்டியில் செய்யுங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம சேர்த்து வச்சுருந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கிண்டி விட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காய்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா வேகணும். அந்த மூடி வைக்கிற டைமில் நான் என்ன பண்ணலான்னா, பொட்டுக்கடல மாவு அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் அரைச்சிக்கோங்க. ஆனால் பொட்டுக்கடல மாவு தான் டேஸ்ட் வரும். அதுமாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பரட்டிகிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடல மாவு ஃபைனலாக அரைச்சிட்டு ஃபைனலாக போட்டுக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடல மாவு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.